ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். ஆக்சுவலாக இது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இதை நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆனால் என்னோட வியூவில் இருந்து பார்க்கும்போது செகண்ட் வீடியோ. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோவில் ஒரு குட் ஃப்ளோவில் நல்ல ஒரு மூமெண்ட்டை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வெற்றிகரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அந்த வீடியோவை வந்து பெர்மனன்ட் டிலீட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ ஆனால் அந்த ஒரு குட் ஃப்ளோ வந்து இதில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் எப்படி நான் பேசுறது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் இருப்பேன். அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் எண்டில் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஐ எம் ஆல்வேஸ் இன் நைட்டி. என்னை விட்டிங்கன்னா நேஷ்னல் கிளாத் வந்து ட்ரெஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு கம்ஃபர்டபுள் வந்து ஆப்வியஸ்லி ஒரு விமென்ஸுக்கு தெரியும். கம்ஃபர்டபுள் மட்டும் இல்லை, அதில் ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், அது எனக்கு தெரியும். என்னன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அடுத்தவங்க கண்ணு அப்படியே பிடுங்கிட்டு கீழே விழுந்துரும் போல. இப்போ வந்து லிட்டரலாக வார்த்தைகள், இவளுக்கு பாரு என்ன போடவே, உன் உடம்புக்கு சுடிதார்லாம் அது அசிங்கமாக இருக்கும், வேணாம், சோத்தை திங்கிறத குறை. அந்த மூதேவிக்கு தெரியாது நம்ம வந்து பாடி கண்டிஷன் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து குண்டா இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத அதை வியாக்கியானமே இல்லாமல் இந்த வெந்நீரில் கலந்து இதை குடிய, நீ சாப்பாடு கம்மி பண்ணு, இந்த வியாக்கியானம் நோனோன்ட்டெல்லாம் நீ சொல்லாது சரியா? நாங்கள் ஒருவேளை நல்ல ட்ரெஸ் போடுறதே ரொம்ப ஒரு மைண்ட் செட் வந்து நல்லா நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக காமிச்சிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ட்ரெஸ் போடுறப்ப இவளுக்கு என்ன எப்படி இருந்துட்டு எல்லா மாதிரி ட்ரெஸ் போடுற பாரு, அது ஏன் உனக்கு அவ்வளோ வைத்தறிச்ச, உனக்கு பார்க்க முடியல, செத்துரு. ஐயோ இதுவரை யூடியூப்ல இருந்து பிளாக் பண்ணிட போறாங்க. நீ எதுக்கு பாரமா இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு நோட்டை வடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் நீ சோறு போடுறது கிடையாது, ஒண்ணுமே பண்றது கிடையாது. ஆனா நீ போயிட்டு அறிவுரை தான் சொல்ற, உன் நல்லதுக்கு தான் சொல்றன்ற பேர்ல அவங்கள கஷ்டப்படுத்துற முதல்ல நிப்பாட்டு சரியா? அது பெண்கள் மட்டும் இல்ல, ஒரு ஜென்ஸையே கூட பார்த்து வெயிட் எல்லாம் இந்த பைக்கு தாங்குதா அப்படின்னு நீ பணம் போட்டு ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கியா? உன்னையெல்லாம் வண்டி முன்னாடி படுக்க வச்சு ஏற்றி தள்ளிட்டு போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் கூட ஒன்றுமே இல்லைல்ல, அதனால நீ எல்லாம் பேசுற. ஆனால் உன்னை இதுக்கப்புறம் விட்டேன்னு வையன், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. உனக்கு வெக்கமான சூடு சொரண ஷார்ட் ஃபார்ம்ல வேமா சூசோலாம் உனக்கு எதுவுமே இல்லை. ஐயோ திமுரு கூட சில பேருக்கு தேவைக்கு அவங்க பேசும்போது பார்க்குற பார்வையாளர்களுக்கு சில ஜென்மங்களுக்கு இவளுக்கு திமிரு. ஏன்னா நம்ம சரியா பேசுறோம் அந்த ஒரு காண்டில் தான். ஐயோ இவ பாயிண்ட்டை பிடிச்சி பேசிட்டா அப்படின்ற ஒரு காண்டில் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி இருக்கும், ஒரு கெட்ட பக்கமும் இருக்கும், ஒரு நல்ல பக்கமும் இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களை உருவ கேலி பண்றதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படியே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பண்ணாத விஷயமே இல்லை. சுடு தண்ணி குடிக்காத, முருங்கிற சாப்பாடு சாப்பிடாம பட்னியா, என்னதான் இருந்தாலும் நானே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இப்படி ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு தைராய்டு இருக்கு, சில பேர் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், அதனால வந்து வெயிட் கெயின் இருக்கலாம். எங்களுக்கான பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நீ வந்து எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண போறியா, நீங்க குண்டா இருக்கீங்கல்ல, நீங்க வந்து வெயிட் கம்மி பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? வெயிட் லாஸ்க்கு எதுவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா?